ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோ நான் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட எனக்கான கஸ்டமரை நான் எப்படி அமைச்சிக்கிட்டேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் எப்படி நான் ப்ளவுஸு அவங்கள்ட்ட தைக்க கேட்குறது அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கேட்க தேவையில்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கடைப்பிடிச்ச ஒரு 5 பழக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் இப்போ அதிகமாக தைக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 வருஷமாக தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கும் முன்னாடி 5 வருஷம் அதுக்கு அப்படி கணக்கு வச்சுக்கலாம். அப்போ இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான், பக்கத்தில் தான் குடியிருந்தாங்க. என்கிட்ட சுடிதார் டாப் தையல் போடுறது, நைட்டி ஹைட்டு குறைக்கிறது, உடம்பு பிடிக்கிறது, அப்புறம் சாரீ ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தாங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி துணிகளை மட்டும்தான் என்கிட்ட தைக்க கொடுப்பாங்க. மற்றபடி ப்ளவுஸ் அவங்க என்கிட்ட தைக்க கொடுத்ததில்ல, நானும் கேட்டதில்லை. அவங்க வெளியில் ஜென்ஸ் டெய்லர்கிட்ட தான் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்து போடுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க என்கிட்ட தான் தைப்பாங்க. அவங்க ப்ளவுஸ் எல்லாம் நான் தான் தைச்சி கொடுப்பேங்க. அப்புறம் நான் போடுற ப்ளவுஸு, அப்புறம் அவங்க போடுற ப்ளவுஸு அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்க. இதில் நான் என்ன மாற்றம் செஞ்சேன் அப்படின்னா, நான் ஒரு நாளும் அவங்கள்ட்ட ப்ளவுஸ் தைக்க ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கல. அதுக்கு பதிலாக இப்போ நம்ம போட்டிருக்க ப்ளவுஸும் அவங்க போட்டிருக்க ப்ளவுஸ்லேயும் என்ன டிஃப்ரெண்ட் வருது, என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத நான் பார்த்தேன். அதில் நான் முக்கியமாக கவனித்தது என்னென்னா ஃபினிஷிங். மற்றபடி நம்மளுக்கு ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஃபினிஷிங் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் சொதப்பல்லாம் அப்போ இருந்தது. அதை நான் அப்போ என்ன நினச்சேன், இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் அவங்க ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்களா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் நான் ஒரு நாள் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் ஒரு நாள் சாரீலாம் ஓரம் அடிக்க கொடுக்குற அன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்து விட்ருந்தாங்க. எனக்கு நான் தைக்கிற இடத்துல எனக்கு ஃபிட்டிங் சரியாக வரலங்க. இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு எனக்கு கரெக்ஷன் பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கங்க. அதே மாதிரி நான் தைச்சி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு அவ்வளோ ஃபிட்டிங்காக கரெக்டாக இருந்தது. அதுலேருந்து என்ன பண்ணினாங்க, என்கிட்ட தைக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளார அவ்வளோ ஹாப்பிங்க. நம்மள்கிட்ட தைக்கவே கொடுக்காதவங்க இப்போ நம்மள்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க இப்போ என் பக்கத்தில் குடியிருக்கலைங்க. அவங்க ஒரு வண்டியில் வர தூரம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், என்கிட்ட வண்டியில் இங்கே கொடுத்துட்டு போவாங்க. இப்போது நம்ம பக்கத்துலேயே இருக்கிற கஸ்டமர் வேணுன்றதை தாண்டி எங்கே இருந்தாலும் நம்ம கஸ்டமர் நம்மள்கிட்ட கொடுத்து தைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அப்போது அது நம்ம கையில் தாங்க இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் முழு முழு மூச்சோடு நம்ம அதை தைக்கும்போது அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கஸ்டமர்ன்றது தானாக வருவாங்கங்க. நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எங்கே தைச்சிங்கன்னு முதல்ல நம்மளை கேட்பாங்க. இந்த மாதிரி நானே தைக்கிறேன், நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் போதும், கண்டிப்பாக அவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினப்பாங்க. 2வது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த டைமிங்க்கு கொடுக்குறதுங்க. இப்போ பெரிய பெரிய கடையில் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரேட் போடுவாங்க. இப்போ இன்றைக்கி கொடுத்து நீங்கள் 2 நாளில் வாங்கணும் அப்படின்னா ஒரு ரேட் போடுவாங்க. இல்லை நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா அவங்க வச்சுருக்கிற ப்ரைஸ் தான். ஆனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் ப்ளவுஸ் வாங்க முடியாது. அதனால் இப்போ பெரும்பாலும் என்ன நினப்பாங்க, நம்மள்கிட்ட கொடுக்குறோங்க, ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்குது, டைமும் அவங்களுக்கு அவங்க கேட்ட நேரத்துக்கு கொடுக்குறோம், காசும் மிச்சமாகுது, அவங்களுக்கு 3 விதத்துலேயும் லாபம்தான். அப்போது நம்மளை தேடி தானாக வருவாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன, கரெக்டாக அதை தைச்சி கொடுக்குறது, ஃபினிஷிங்காக தைச்சி கொடுக்குறது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம தையலை நல்லா தைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. எங்கே இருந்தாலுமே நம்ம கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. இன்னொரு கஸ்டமரும் அதே மாதிரி தாங்க.
அதிகமாக அவங்க வந்து இடையில வந்து தைக்கிறத விட அதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி சமயத்தில் பல்காக கொடுப்பாங்க. அவங்க வந்து இங்கே இருந்து சொந்த வீடு கட்டிட்டு அவங்களும் வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. ஃபோன் நம்பர் இருக்குது, கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க. அக்கா எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும், எடுத்துகிட்டு வரவான்னு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இந்த டிசைனு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கொடுத்துட்டு அக்கா உங்களுக்கு பிடிச்சதை வைங்க, நீங்கள் வைக்கிறதே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க சொன்ன டயத்துக்கு நான் கரெக்டாக தைச்சி கொடுத்துருவேன். அவங்க கூட வரமாட்டாங்க, அவங்க வீட்டுக்காரங்க வந்து வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் கஸ்டமர்ன்றது நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக தைச்சி கொடுக்குறோம், கரெக்டாக தைச்சி கொடுக்குறோம், அதை பொறுத்து நம்மளுக்கு அமையுங்க. நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் மாறுபடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படின்னா எங்கே இருந்தாலுமே நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது, சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வர நேரத்துக்கு நம்மளும் டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கஸ்டமர் அதிகப்படுத்துறதுக்கு செஞ்ச ஒரு 4 விஷயங்களை சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்மி ரேட்டுக்கு தைச்சி கொடுக்குறது. நம்மளுக்கு அந்த சமயத்தில் நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து நிறைய வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரேட் கம்மியாக இப்போ 100 ரூபாய்க்கு தைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 80 ரூபா 70 ரூபா கூட போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் தைக்கும்போது 30 ரூபாய்க்கு தைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எங்கள் ஏரியாவில் 120 ரூபாய்க்கு தைக்கிறாங்க அப்படின்னா நான் 100 ரூபாய்க்கு தைச்சி கொடுப்பேன். அப்போது நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறைய கிடைப்பாங்க, நம்மளுக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பழகுன மாதிரியும் ஆகிடும், அதே சமயம் நம்ம வருமானமும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய பயிற்சி எடுத்துக்கணுங்க. பழமொழி சொல்லுவாங்கள்ல, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அதில் தைச்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அது நம்மளுக்கு வசமாகும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸ்பீடு வர்றது கம்மியாகும். தைக்கிறதே நம்மளுக்கு வந்து நிறைய டவுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ப்ளவுஸுக்கு உண்டான அந்த அந்த சந்தேகங்கள்லாம் நம்மளுக்கு ஒன்றொன்னா சரியாக ஆரம்பிக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து தைக்க பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸாவது தைச்சி நீங்கள் பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தைக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு சுடிதார் தைக்கிறது ஈஸியாக இருக்கும், ப்ளவுஸ் கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் ஈஸியாக இருக்கும், சுடிதார் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதில் ட்ரைனிங் பாருங்கள். அப்போது நீங்கள் அதில் தைக்க உங்களுக்கு ஓரளவுக்கு நெளிவு சுழிவு வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்தடுத்த துணிகளை வந்து நீங்கள் ஈஸியாக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் வருது, அது திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போதே அதை எந்த இடத்துல நம்மளுக்கு தப்பு வருது, எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்து அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு கஸ்டமர் வர்றாங்க, நம்ம வந்து தைச்சதில் வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கோவப்படாமல் உண்மையிலேயே அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து கோவப்படாமல் அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு உண்டானதை பார்க்கணும். நம்ம பிரிக்க தான் வேண்டியிருக்கோம், பிரித்தாலும் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம முகம் சுளிக்காமல் அதை கோவப்படாமல் நம்ம செஞ்சு கொடுக்கணும். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொடுங்கங்க, அது ஒரு தையல் போட்டால் சரியாயிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதையும் செஞ்சு கொடுக்கணும். அப்படி சப்போஸ் டைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் வந்து அவங்களுக்கே தெரியும். அதாவது இப்போ வெயில் காலம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம்னா எவ்வளோ லூஸாக இருக்கிறதும் அந்த வேர்வையில் டைட்டாக தெரியும். அதுவே நம்ம குளிர்காலத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்தா கூட அவங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டாவது துணிக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து லூஸ் டைட்டுன்றது கொஞ்சம் மாறும். நமக்கு அளவு ப்ளவுஸ் அளவே கரெக்டாக தைச்சி கொடுத்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ப்ளவுஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வரும். அப்போம்போது அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை நான் கரெக்டாக தான் தைச்சேன் அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அதில் என்னங்க குறையாக இருக்குது கொடுங்க, நான் சரி பண்ணிக்கலாம், ஈஸி இவ்வளோ தானங்க அப்படின்னு நம்ம பேசும்போது கஸ்டமர் கோவமாகவே வந்தால் கூட கொஞ்சம் மாறிடுவாங்க. நம்ம வந்து சிரித்த முகமாக அதை ஏற்றுக்கணுங்க. எந்த அளவுக்கு நம்ம கோவப்படாமல் எந்த பிஸ்னஸுமே இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து அவங்களால லாபம்தான். அவங்க வந்து நம்மள்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்கன்னா நம்ம தைச்சி கொடுத்தோம்னா காசு.
அதனால் அவங்க வந்து அவங்களே கோவப்படுறாங்கன்னா அவங்க துணி கொடுத்துருக்காங்க, அதில் ஏதோ மிஸ்டேக் வந்திருக்கு, அதனால கோவப்படுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது நம்மளால் மாற்றி கொடுக்க முடியும். அந்த தப்பு இப்போ தப்பாக தைச்சிட்டோம், அதை சரி பண்ண முடியும் அப்படின்னா அதாவது நம்ம கோவப்படாமல் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னாவே கஸ்டமரை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்லா இப்போ நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றத தாண்டி அதை நல்லா கற்றுக்கிட்டோமா, நல்லா அதை செய்கிறோமா அப்படின்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. அதுக்காக நான் வந்து இப்போ என்ன சொல்லுவேன்னா, புதுசாக தைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தையல் தொழிலில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மிஷினோட உட்காந்து நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்றமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக சம்பாதிக்க முடியும். அதை விட மிஷினில் வந்து நம்ம இப்போ தையல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த தொழிலில் லாபம் எந்த மாதிரி இருக்குன்றதை தாண்டி இதில் வந்து நம்மளுக்கு முதலீடு ஒரு தடவை தாங்க. ஆனால் நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இது சம்பாரித்து கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுல தாங்க இருக்குது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு இதை கற்றுக்குறோம், அதை சரியாக பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வருமானம் இதில் அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து தைக்கிறீங்க, எனக்கு நிறைய கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க, நான் தைக்கிறது வெளியில் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சின்னதாக ஒரு அட்டையில் நம்மளோட ஃபோன் நம்பர், நம்ம தைக்கிறோம் என்னென்ன தைக்கிறோம் அப்படின்றத நம்ம எழுதி கொடுக்கலாம். எங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒரு அயர்ன் பண்ணுற தாத்தா கடை போட்டார். ஏற்கனவே இங்கே ஒருத்தவங்க அயர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்தே அயர்ன் பண்ணுவாங்க, அவருக்கு தெரியல. சரி கடை எதுவும் இல்லை அப்படின்றதுனால எங்கள் கடைக்கு பக்கத்துலேயே கடையை வச்சுட்டாரு. பார்த்தா நிறைய கஸ்டமர் வந்து வரல. அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக அயர்ன் பண்ணுறதுனால அவங்கள்ட்ட தான் அயர்ன் பண்ணுற துணியெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இவருக்கு கஸ்டமரே வரல. ஆனால் இவர் என்ன பண்ணார், ஒரு அட்டையில் இவரோட ஃபோன் நம்பர் எழுதி வீடு வீடாக நிறைய வீடு வந்துருச்சு இப்போது. எல்லா வீட்லேயுமே போய் அந்த அட்டையை கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நானே வந்து நேரில் வாங்கி அயர்ன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாட்டி அவருக்கும் இப்போ நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தைக்கிறது யாருக்கும் தெரியல அப்படின்னா சின்னதாக ஃபோன் நம்பர் அட்டையில் எழுதி இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் கொடுங்க. கொடுத்துட்டு அக்கா இந்த மாதிரி நான் தைக்கிறேன், நீங்கள் வந்து எங்கள்கிட்ட தைக்க கொடுங்க, நான் நல்லா தைச்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். துணி தைத்து கொடுக்கப்படும், இல்லை ஜாக்கெட் தைத்து கொடுக்கப்படும், அந்த மாதிரி ஒரு கேட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் அப்படியே ஒரு போர்டு மாட்டி விடுங்க. அதுவும் நம்மளுக்கு விளம்பரம் தான். ரெண்டாவது இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்க, இல்லை நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடலாம், இன்றைக்கி இதை நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டேட்டஸாக போடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ இருக்கிற டிஜிட்டலில் என்னென்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்தினா நம்ம வந்து கஸ்டமரை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு தகுந்த மாதிரி எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளம்பரப்படுத்திக்கலாங்க. அப்புறம் என்னோடய வீடியோவுக்கு நிறைய லைக் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டே பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து கழுத்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இது ஒரு ஒரு 25 நிமிஷத்தில் நான் தைச்சிட்டேங்க. நார்மல் ப்ளவுஸ் இப்போல்லாம் நான் வந்து டைமிங் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளார தைச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி டைமிங் வச்சுக்கோங்க. நீங்கள் டைமிங் வச்சுக்கிட்டு அதை தைக்கும்போது இன்னும் சீக்கிரம் உங்களால் ட்ரை பண்ணி தைக்க முடியும். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.